ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது பிடி 365 ப்ரிலிம்ஸ் டார்கெட் 365. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமம் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிச்சிருக்கணும். பட் கரண்ட் அஃபேர்ஸ் ஒழுங்காக படிக்க முடியல, ரிவைஸ் பண்ண முடியல, டைம் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணலாம் இப்படி யோசிக்கும் போது இந்த பிடி 365 இந்த மாடியூல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம படித்து ரிவைஸ் பண்ணிட்டு போனால் இந்த 4 to 5 மந்தில் மினிமம் இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ண முடியும். போதுமானதாக வந்திருக்கும். ஓகே, இப்போ பாலிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சயின்ஸ் அண்ட் டெக், ஆர்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ வைஸ் முழுமையாக நம்ம பார்த்துலாம். எல்லாத்துக்கும் உங்கள் சப்போர்ட் இங்கே அவசியமானதாக வந்திருக்கு. வீடியோ முழுமையாக பாருங்கள், செக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 to 6 வீடியோஸில் நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஐஆர், என்விரான்மெண்ட் அவங்க ரிலீஸ் பண்ண எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ரைட், பார்ப்போம். ஸோ இந்த மேகசின்ஸ் படிக்கும் போது நிறைய பேர் யோசிக்கிறது, இந்த மந்த்லி மேகசினில் கவர் ஆகிற விஷயங்கள் எல்லாமே கவர் ஆகுமான்னு கேட்டால் எஸ், 95% எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். எதுவும் உங்களுக்கு மிஸ் ஆகாது. என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொடுத்துருக்காங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் டாபிக் வந்து இருக்குது. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் மந்த்லி மேகசினில் என்ன ப்ளஸ்ஸு, என்ன மைனஸு, என்ன கொண்டு வந்திருக்கலாம், என்ன கொண்டு வரலாம், எப்படி போக போகுது, வே ஃபார்வர்டு என்ன சஜஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் கொண்டு போனால் அது மந்த்லி மேகசினில் எலாபரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் பிடி பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக என்னென்ன வேணுமோ அந்த 4 ஆப்ஷனுக்கு எப்படி கொடுக்கணுமோ அதை பேஸ் பண்ணி மட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானு கேட்டால் எஸ், தாராளம் போதுமானதாக வந்திருக்கும். பட் இங்கே எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக நம்ம பார்த்துருக்கணும். ஓகே ரைட், பார்க்கலாம். ஓகே, அண்ட் யூபிஎஸ்சி 2025 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இன்னும் ஒரு 4 to 5 மந்த் தான் இருக்குது. இந்த 4 to 5 மந்த் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு கிராஷ் கோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். வித் ஆஃபர் வைஸ் போய்கிட்டு இருக்கு. லிமிடெட் பீரியட் ஆஃபர். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேனா செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்க போகிறது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ரைட். ஸோ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நிச்சயமாக கேள்விகள் ரைஸ் ஆகும். இது முழுமையாக பார்த்துக்கோங்க. என்ன ஃபேமஸாக போன ஒரு டாபிக், எக்ஸாம்ஸில் கேள்விகள் எதிர்பார்க்கலாம். சரி, எந்த அமெண்ட்மெண்ட் பில்? கான்ஸ்டியூஷன் 129 அமெண்ட்மெண்ட் பில் ஆஃப் 2024. இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லப்போனால் 100க்கு அப்புறம் கொடுக்கப்பட்டிருக்க அமெண்ட்மெண்ட் பில் எல்லாத்துக்குமே பார்த்து வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, என்ன சொல்லியிருக்காங்க? இன்ட்ரோடியூஸ்ட் இன் லோக்சபா, ரிவ்யூட் பை ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி. உங்கள் வேலை என்ன? ஜேபிசி அப்படின்னா என்ன, லோக்சபா, ராஜ்யசபா எத்தனை பேர் இருக்காங்க, யார் சேர்மன், என்ன வேலை பார்க்க போகிறாங்கன்றத உங்கள் ஸ்டாட்டிக் நோட்ஸையும் ஒன்ஸ் நீங்கள் லிங்க் பண்ணி பார்த்துக்கணும். ரைட். இந்த நியூஸ் என்ன சொல்லப்படுது? சைமல்டேனியஸ் எலெக்ஷன், அதாவது லோக்சபா எலெக்ஷனும் அசம்பிளி எலெக்ஷனும், எம்பி கண்டக்ட் பண்ணுற எலெக்ஷனும் எம்எல்ஏக்காக இருக்கிற எலெக்ஷனும் 2 எலெக்ஷனும் சேம் டைமில் வைக்கிறது தான் இந்த பில்லில் சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம். இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு? ஒரு புது ஆர்டிகல்ஸ் உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆர்டிகல் 82A, ஆர்டிகல் 83, ஆர்டிகல் 172, ஆர்டிகல் 327. இந்த ஆர்டிகல்ஸ்லாம் டைரெக்டாகவே எக்ஸாமில் கேட்பாங்க, இல்லை லிங்க் பண்ணி கேட்பாங்க. முழுமையாக வந்து பார்த்துடணும். ரைட். ஓகே. ஸோ 82A புதுசாக உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏ, பி, சிடி வருது அப்படின்னா அங்கே புதுசாக ஆட் பண்ணப்பட்டிருக்கு. கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் 1 பாயிண்ட் சைமல்டேனியஸ் எலெக்ஷன், அதை பார்த்துட்டோம். நம்பர் 2 டேர்ம் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எல்லாம் வந்து பாருங்கள், இங்கே லோக்சபா டேர்ம் கொடுக்கல, டேர்ம் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் வந்து கொடுத்துருக்காங்க. So term of all SLA will end with full term of Lok Sabha. For example, நம்ம வந்து எடுத்துக்கலாம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ தமிழ்நாடு 4 years ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கேரளா 3 years போயிட்டு இருக்கு, கர்நாடகா 2 வந்து போயிட்டு இருக்கு. இன் ஜென்ரல் எல்லா ஸ்டேட்லையுமே 5 years முழுமையாக ரூல் பண்ணுவாங்க. பட் இந்த பில் என்ன சொல்லப்படுதுன்னா, term of all SLA will end with the full term of Lok Sabha. இன்கேஸ் இப்போ 2025ல் இவங்க ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? லோக்சபாவில் 2025ல் 5 years முடிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகிடும்? இங்கே முடியுதுன்னா இவங்களுக்கும் முடிஞ்சிடும். இவங்க வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, அதை வந்து பார்க்க மாட்டாங்க. இங்கே கொடுக்கப்பட்டிருக்க விஷயம் 82A படி எல்லா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டேர்ம் முழுமையாக இங்கே எண்ட் ஆகிடும். அந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. எக்ஸாம்ஸில் இதான் கேட்பாங்க, டேர்ம் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் நாட் லோக்சபா. ஓகே. அடுத்தது 83 பொறுத்த வரைக்கும் இது முன்னாடி இருக்கிற ஒரு ஆர்டிகல் தான், பட் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி? அன்எக்ஸ்பைர்ட் டேர்ம், மிட் டேர்ம், ஜென்ரல் எலெக்ஷன். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகமாக டிபேட்டில் போன விஷயம் இது ஒன்று தான். ஃபர்ஸ்ட் என்னது? அன்எக்ஸ்பைர்ட் டேர்ம் அப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு லோக்சபாவுக்கு முழுமையாக 5 years ரூல் பண்ணலாம். இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி வருது, இல்லை வந்து ஆட்சி வந்து கவிழ்ந்துச்சு, 5 years முடியாமல் பாதிலே முடிச்சுட்டாங்க, ஒரு 3 yearsலேயே ஆட்சி கவிழ்ந்துச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு அன்எக்ஸ்பைர்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இப்போ 5 years தான் ரூல் பண்ணணும் இல்லையா? பட் 3 வருஷத்துக்கு முடிஞ்சு போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2 years வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க? மிட் டேர்ம் எலெக்ஷன், அதாவது இந்த 2 வருஷத்துக்கு மட்டும் ரூல் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி ஆட்சியை வந்து நடத்துவாங்க.
புரியுதா? அந்த 3 இயர்ஸ் முடிஞ்சு போயிடுச்சுன்னா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு பில்லுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் முடிஞ்சாலும் புதுசாக வரப்போகிற லோக்சபா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் முழுமையாக கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த பில் படி என்னது, புதுசாக வர லோக்சபா இருந்தாலும் அந்த பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு மட்டும் பார்க்குறது தான். ஸோ ஒன்லி ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் டேர்ம் அதுக்கு மட்டும் ரூல் பண்ணுறது தான் இந்த அமெண்ட்மெண்ட்டில் உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் அதிகமாக ட்விஸ்ட் வைக்கலாம், தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது 172 பொறுத்த வரைக்கும் சேம் கான்செப்ட் ஃபார் அசம்பிளி எலெக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. 327 இதுக்கான எல்லா பவருமே பார்லிமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பவர் யார் கொடுக்கப்பட்டிருக்கு, நாட் ஃபார் எலெக்ஷன் கமிஷன், பவர் டு த பார்லிமெண்ட். ஓகே ரைட். இப்போது இந்த எலெக்ஷன் இந்தியாவுக்கு புதுசான்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு முன்னாடி அதாவது 52, 57, 62, 67 அதாவது ஃபஸ்ட்டு 4 டேர்ம் இருக்குல்ல, இந்த 4 டேர்ம் வரும்போதும் கண்டினியூஸாக லோக்சபா எம்எல்ஏக்ஸ் வச்சுருக்காங்க. பட் இதுக்கப்புறம் சில ஸ்டேட்ஸில் வந்து அசம்பிளி வந்து கலைக்கப்பட்டது, லோக்சபாவில் எமர்ஜென்சி வந்து கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் வந்ததுனால தான் இப்போது ஒரு அசம்பிளி வந்து வேறு மாதிரி எலெக்ஷன்ஸோ லோக்சபாவில் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. பட் கேள்வி எப்படி வரலாம், இந்தியாவில் 1 நேஷன் 1 எலெக்ஷன் புதுசு கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணும் போது 51, 57, 62, 64 ஸோ கண்டினியூஸாக 4 டேர்ம்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, அசம்பிளி எலெக்ஷனும் லோக்சபா எலெக்ஷனும் ஒன்றா தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் அந்த பொலிட்டிக்கல் காரணங்களுக்காக மாற்றப்பட்டிருக்கு. இப்போ திரும்ப அதை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க, அவ்வளோதான். ரைட். அப்போ நிறைய பேர் இங்கே யோசிக்கிற விஷயம் புதுசான்னு கேட்டால் புதுசு இல்லை, இது முன்னாடி இருந்திருக்கு, இப்போ இதை ரிவ்யூ பண்ணி புது மாடலை மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கணும். ரைட். இதில் கொண்டு வந்திருக்க சில கமிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. 170th லா கமிஷன் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2002 ரிவ்யூ கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. நீத்தி ஆயோகம் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது நிறைய கமிஷன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ போட்ட கமிட்டி ராம்நாத் கோவிந்த் கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த அமெண்ட்மெண்ட்லாம் உள்ளே வந்து வந்திருக்கும். புரியுதா? அப்போது இதை பொறுத்த வரைக்கும் 82A டேர்ம் பற்றி பேசுது. எந்த டேர்ம்ஸு, அசம்பிளி எலெக்ஷன் டேர்ம் பற்றி பேசுகிறாங்க அண்ட் சைமல்டேனியஸ் எலெக்ஷன். 83 பொறுத்த வரைக்கும் மிட் டேர்ம் அன்எக்ஸ்பைர்ட் டேர்ம். 172 பொறுத்த வரைக்கும் ஃபார் அசம்பிளி எலெக்ஷன். 327 பொறுத்த வரைக்கும் பவர் டு எலெக்ஷன் கமிஷன் கிடையாது, இட்ஸ் பவர் டு பார்லிமெண்ட். ஓகே. அண்ட் 1 நேஷன் 1 எலெக்ஷன் இந்தியாவுக்கு புதுசு இல்லை, இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு பண்ணாங்க, 51 to 67 பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மாற்றப்பட்டிருக்கு. இந்த கேள்வி தான் அதிகமாக யூபிஎஸ்சியில் கேட்க சான்ஸ் இருக்குது. இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓவர், போதும். அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஓகே, நியூஸ் என்ன வந்திருக்கு, சிஏஜி ரிப்போர்ட் இன் கர்நாடகா ரிப்போர்ட்டில் எலெக்ஷன் கமிஷன் டிலே பண்ணுறாங்க. எதுக்காக, லோக்கல் பாடிஸ் கவர்மெண்ட் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணது கொல்லப்பட்டிருக்கு. நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா என்ன, யார் என்ன பண்ணுறாங்கிறத ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துலாம். ரைட். ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் அட்டானமஸ் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, இந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க, நிச்சயமாக வந்து கேட்பாங்க. இவங்க வேலை என்ன, பஞ்சாயத்து ராஜுக்கும் முனிசிபாலிட்டிக்கும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது. அதாவது 324 கவர் ஆகிற எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவங்க லோக்கல் பாடிஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன், பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட், இந்த மாதிரி எலெக்ஷன் தான் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. லோக்கல் எலெக்ஷன் கிராம பஞ்சாயத்தோ முனிசிபாலிட்டிஸோ இந்த விஷயங்கள்லாம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே ரைட். பார்க்கலாம். இவங்களுக்கான எங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த அதிகாரம் 73rd and 74th அமெண்ட்மெண்ட்டில் இவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா. ஸோ 73rd அமெண்ட்மெண்ட் இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து பஞ்சாயத், இது வந்து முனிசிபாலிட்டி. நீங்கள் படிச்சிருப்பீங்க, பஞ்சாயத்து பொறுத்த வரைக்கும் 11th ஸ்கெடியூலு, முனிசிபாலிட்டி பொறுத்த வரைக்கும் 12th ஸ்கெடியூல். ஓகே, இதில் சில ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. பஞ்சாயத்தில் மொத்தம் 29 முக்கியமான ஐட்டம்ஸும் அண்ட் முனிசிபாலிட்டியில் மொத்தம் 18 கொடுக்கப்பட்டிருக்கும். இதுக்கான ஆர்டிக்கல் 243G, இதுக்கான ஆர்டிக்கல் 243W. இது எல்லாம் முக்கியமான சில ஃபேக்ட்ஸு. நீங்கள் இதை படிக்கும் போது அது லிங்க் பண்ணி படித்தா தான் பெட்டராக வந்து பண்ண முடியும். அதை வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, பிரசிடென்ட் கிடையாது, அப்பாயின்மெண்ட் பை த கவர்னர். இது முக்கியமான பாயிண்ட். ஏன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்களே, ஸோ அவங்கள அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட், பட் ஸ்டேட்டில் அப்பாயின்ட் பண்ணுறது கவர்னர். ஓகே, என்ன தான் கவர்னர் அப்பாயின்ட் பண்ணாலும் ரிமூவல் யார் பண்ணுறாங்க பாருங்கள், பிரசிடென்ட் தான் ரிமூவல் பண்ணுறாரு. இந்த பாயிண்ட் தான் முக்கியமான ஒரு டேர்ம், இதை பார்த்துக்கோங்க. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்டட் பை த கவர்னர் பட் ரிமூவல் பை த பிரசிடென்ட். எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ ரிமூவல் மெத்தட் என்ன ஃபார்மட்டும் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணுவாங்க. எப்படிங்க பண்ணுவாங்க, அப்படியே ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா லோக்சபாவில் ஒரு 100 மெம்பர்ஸ் அதுக்கான சைன் வந்து கொண்டு வரணும் பெட்டிஷன். இன்கேஸ் ராஜ்யசபா இருந்தால் அதுக்கு 50 பேர் உள்ளே கொண்டு வரணும். இவங்க கொண்டு வந்த விஷயத்தை ஸ்பீக்கரோ சேர்மனும் அதை அட்மிட் பண்ணணும். அட்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கமிட்டியை வந்து போடுவாங்க. அந்த கமிட்டியில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஒரு ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு
டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் உள்ள வந்து பின்னாக இருப்பாங்க. இவங்க 3 பேரும் ஒரு கமிட்டி போடுவாங்க. இந்த கமிட்டி சம்மந்தப்பட்ட நபர் மேலே குற்றம் சாட்டினா அவங்கள ரிமூவ் பண்ணுவாங்க. எப்படி பண்ண முடியும்? ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலிமா தான் பண்ண முடியும். சாதாரணமாக பண்ண முடியாது. அதாவது அந்த ஹவுஸில் ஃபுல் மெம்பர்ஸில் 50+1 அங்கே இருந்தாகணும். ப்ளஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கில் 2/3 இருந்தாகணும். ஓகே, அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், எலெக்ஷன் கமிஷன் ரிமூவ் பண்ணுற மெத்தட் எல்லாருக்குமே சேம் தான். இந்த மெத்தட் பார்த்துக்கோங்க. எப்படி பண்ண முடியும்? மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டி. இதுக்கான ரெகுலேஷன் எல்லாமே 1968 இதை வந்து ரெகுலேட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் அடிஷ்னல் ஃபேக்ட்ஸ். இதை வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் நோட்ஸ் கூட ரிவைண்ட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இதுக்கான ஆர்டிகல்ஸ் பார்த்துடலாம். 243(k)(1) அண்ட் ZA இதை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வந்து எலெக்ஷன் பண்ண போகிறோம், என்ன பவர் இருக்குது, எல்லாமே கொடுக்கப்பட்ட ஆர்டிகல். நம்ம இந்த ஆர்டிகல் பார்த்து வச்சுக்கோங்க. 243(k) அண்ட் ZA இது வந்து பஞ்சாயத்துக்கு, இது வந்து முனிசிபாலிட்டிக்கு. ஓகே, அண்ட் அப்பாயின்ட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கான ஆர்டிகல் 243(k) யார் பண்ணுறாங்க? அப்பாயின்மெண்ட் பை கவர்னர், ரிமூவல் பை பிரசிடென்ட் இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன மெத்தட் இருக்கும் அதே ஃபார்மெட்டில் ரிமூவ் பண்ணுறாங்க. ரைட், ஓகே. ஸோ இவங்க வேலை என்னங்க பண்ணுறது? ஸோ டீலிமிட்டிங் த கான்ஸ்டிடுவன்சிஸ் எவ்வளோ வந்து இருக்குது, ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி வந்து பார்க்குறது, அண்ட் லோக்கல் பாடியில் என்ன ப்ராப்ளம் வந்து போய்கிட்டு இருக்கு, அண்ட் கவர்னருக்கும் அட்வைஸும் இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க வந்து பார்த்துக்கணும். ஓகே, இதுதான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், அதையும் ஒன்ஸ் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவர், ரைட். அடுத்தது டீலிமிட்டேஷன் கமிஷன். இது 2024 யூபிஎஸ்சியிலே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரி, என்ன நியூஸ் இங்கே வந்து வந்திருக்கு? ஸோ இந்த நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் பார்த்துருங்க. ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷன் டிசிஷன் வாஸ் ஃபைனல் அண்ட் ஆர் அன்சேலஞ்சபிள் இன் எனி கோர்ட். ஓகே, ஸோ கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியாது. பட் ரீசெண்டாக வந்திருக்க கேஸ் என்ன கேஸ்? கிஷோர் சந்திரலால் ரத்தோட் கேஸ் 2024. இங்கே சொல்லப்பட்டிருக்க விஷயம், கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் என்ன பண்ணலாம், இதை வந்து நீங்கள் ஆர்பிட்ரியாக பண்ணியிருக்கீங்க, டீலிமிட்டேஷன் கமிஷனை உங்கள் பவரை யூஸ் பண்ணி ஆர்பிட்ராக பண்ணி இருந்தால் அதை ரிவ்யூ பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த கேஸும் கேள்விகள் கேட்கலாம், கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் ரிவ்யூ பண்ண முடியுமா? இப்போ சொல்லியிருக்க விஷயம் படி எஸ், ரிவ்யூ பண்ண முடியும். ஓகே, சரி. ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷன் உங்கள் வேலை என்ன? இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்கும் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்க்கும் எவ்வளோ சீட்டு வந்து இருக்குது, அந்த பவுண்டரி வந்து இப்போ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 234 இருக்குது எம்எல்ஏ எலெக்ஷன்ஸுக்கு, லோக்சபா 39 இருக்குது, ராஜ்யசபா 18 இருக்குது. இந்த மாதிரியான அந்த சீட்டை அலோகேஷன் பண்ணுறதுக்காக தான் வந்து கொண்டு வருவாங்க ஹை பவர் பாடி டீலிமிட்டேஷன் கமிஷன். இந்த கமிஷனில் யாரெல்லாம் வந்திருப்பாங்க? ஃபர்ஸ்ட் பாருங்கள், பர்சன் ஹூ ஹீஸ் ஹாஸ் பீன் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இவர் தான் சேர்பர்சனாக இருப்பாங்க. புரியுதா? அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஒரு பாயிண்ட் முடிஞ்சது. அடுத்தது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இல்லைன்னா இவரால் நாமினேட் பண்ணப்படுற ஒரு எலெக்ஷன் கமிஷனர். அப்போ சிஇசியும் வந்து இருக்க முடியும், இல்லைனா இசி முள்ள வந்திருக்கலாம். நெக்ஸ்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டேட், இப்போ தமிழ்நாடு கொண்டு வராங்கன்னா தமிழ்நாடோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும் உள்ளே இங்கே வந்து இருப்பாங்க. இதுதான் அதுக்கான கமிட்டியாக வந்து உண்டு. இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் பண்ணியிருக்காங்க? 52, 63, 73, 2002 மொத்தம் 4 டைம்ஸாக பண்ணியிருக்காங்க. இந்த 4 டைம்ஸ் என்ற விஷயம் தான் 2024 யூபிஎஸ்சி பிலிம்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 52 அங்கேருந்து 10 வருஷம் 63, அங்கேருந்து 10 வருஷம் 33, 73, மொத்தம் 3 வருஷம் வந்து பின்னாக போயிருக்கு. இங்கே 30 இயர்ஸ்க்கு அப்புறம் 2002 பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பண்ணலை. ஸோ இன்கேஸ் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி, ஓகே, அதாவது மே மாதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்கன்னா அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ரைட், இதுக்கான ஆர்டிகல் 82 கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, கான்ஸ்டியூஷன் பாடி கிடையாது, எக்ஸிக்யூட்டிவ் பாடி கிடையாது, ஸ்டாச்சுட்டரி பாடி. இது எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ ஸ்டாச்சுட்டரி பாடி, கான்ஸ்டியூஷன் பாடி, நான் கான்ஸ்டியூஷன் பாடி, எக்ஸிக்யூட்டிவ் பாடிலாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? பார்லிமெண்ட். இதுக்கான லாஸ் இவங்க வந்து மேக் பண்ணலாம். ஓகே, கிளியர்? அப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன் ஹை பவர் பாடி அண்ட் ஆர்டிகல் 82 படி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டாச்சுட்டரி பாடி, இதுக்கான கமிட்டி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆர் நாமினேட்டட் பை எலெக்ஷன் கமிஷன், இல்லைனா சம்மந்தப்பட்ட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் உள்ளே வந்திருக்க போகிறாங்க. ஸோ 3 மெம்பர்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு. இது எந்த ஒரு கோர்ட்லையுமே சேலஞ்ச் பண்ண முடியாது. பட் இப்போ கொண்டு வந்த கேஸ் படி நீங்கள் அந்த கமிஷனை ஆர்பிட்ரியாக பண்ணுறீங்க, அதிகாரத்தை யூஸ் பண்ணுறீங்கன்னா, துஷ்பிரயோகம் பண்ணும் போது கான்ஸ்டியூஷன் கோர்ட் இதை ரிவ்யூ பண்ண முடியும். அதுக்கான கேஸ் தான் கிஷோர் சந்திரா ரத்தோட் கேஸ் உள்ளே வந்து பின்னாக வந்திருக்கு. ஓகே, ரைட். ஸோ அடுத்த முக்கியமான பயன் பாருங்கள், இந்த காப்பீஸை லோக்சபாவுக்கும் அசம்பிளிக்கும் சென்ட் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல அந்த அசம்பிளி இருக்கு இல்லையா, இவங்க என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாடுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, உங்களுக்கு நான் 230 சீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்கன்னா, இதை யாருமே மாடிஃபை பண்ண முடியாது. இந்த 230க்கு தான் அவங்க எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி ஆகணும், அவங்க நிற்க போகிறாங்க. இது யாரும் மாடிஃபை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. லோக்சபா பண்ண முடியாது, அசம்பிளி எலெக்ஷன் பண்ண முடியாது. கிளியர்? முடிஞ்சது. அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்த நியூஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ட்ரெண்டிங்கில் போன ஒரு விஷயம். ஒரு எலெக்ஷன் முடியும் போது பற்றி எல்லாரும் வந்து பேசுவாங்க. இவிஎம் விவிபேட். ஓகே, என்னங்க விஷயம்?
நம்ம ஓட் போடுறோம்ல, ஸோ இவிஎம் மிஷினிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ள சிம்பிள்ஸ் இருக்கும், நம்ம கிளிக் பண்ணி போடுறோம். ரைட், முடிஞ்சு போச்சு. இது பக்கத்தில் ஒரு மிஷின் இருக்கும், இதான் உங்களுக்கு விவிபேட் அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம யாருக்காக வந்து ஓட்டு போடுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் ஒய் இருக்குது அப்படின்னா நம்ம ஒய் போடுறோம், எக்ஸ் வந்து போடுறோன்னா இந்த எக்ஸோட நேம் இருக்குல்ல, நேம் ஆஃப் த கேண்டிடேட்டும் இந்த சிம்பிளும் இங்கே வந்து விசிபிள் ஆகும். நம்ம இப்போ பட்டன் கிளிக் பண்ணுறோம், நம்ம கிளிக் பண்ணவங்களா ஓட்டு போயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த விவிபேட்டை உள்ளே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே ரைட். ஸோ நியூஸ் நம்ம வந்து பார்த்துருவோம். கேஸ் பார்த்துக்கோங்க, அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் வர்சஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸை ஒட்டுமொத்தமாக டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காகனா இந்த விவிபேட் இருக்கு இல்லையா, இந்த ரெக்கார்டை முழுமையாக கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும் கேஸ் போட்டிருப்பாங்க. அதை பண்ண முடியாதுன்னு முழுமையாக டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. ரைட், பார்க்கலாம். இவிஎம் ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்துருவோம், அதுக்கப்புறம் தான் விவிபேட் உள்ளே வந்து வரப்போகுது. இவிஎம் பொறுத்த வரைக்கும் போர்ட்டபிள் மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட். இதை யார் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். இன்னொன்று எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. இதை யார் கொண்டு வராங்கன்ற விஷயத்தை தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அப்போ வெளியே நம்ம வந்து பண்ணலை, இந்தியாவுக்குள்ளே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு, எலக்ட்ரானிக் கார்பரேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. ரைட், இதை ஒரு ஸ்டேட்டில் முழுமையாக எங்கே வந்து பண்ணியிருக்காங்க, 2017 விவிபேட் வித் இவிஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் கோவாவில் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஸ்டேட்டில் முழுமையாக பண்ணப்பட்டது கோவாவில். பட் லோக்சபா எலெக்ஷனில் 2019 தான் முழுமையாக விவிபேட்டை உள்ளே வந்து வச்சுருப்பாங்க. கிளியர்? புரியுதா? இந்த டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது 2004 நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா லோக்சபா எலெக்ஷனில் இவிஎம்ஐ யூஸ் பண்ணிட்டாங்க. இவிஎம் அப்போ இருந்துச்சு, ஆனால் விவிபேட் பொறுத்த வரைக்கும் 2019 தான் யூஸ் பண்ணப்படுது இன் லோக்சபா எலெக்ஷனில். ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் கோவாவில் 2017 இது வந்து பண்ணியிருப்பாங்க. ரைட், பட் ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணப்பட்டது ஒரு பை எலெக்ஷனில். எங்கன்னா கேரளாவில் 82 வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஓகே ரைட். ஸோ 2013 கேஸ் பொறுத்த வரைக்கும் சுப்பிரமணிய சுவாமி கேஸில் விவிபேட் மேண்டேட்ரி அப்புறம் மாதிரி வந்து பார்த்துருப்பாங்க. ஏன்னா 2013 முன்னாடி இவிஎம் வந்து இருக்கும், நம்ம வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் ஒரு சவுண்டு வரும், முடிச்சு போச்சு. பட் நிறைய பேர் கேள்வி பண்ணதுனால என்ன பண்ணாங்க, நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ண நபருக்கு தான் ஓட் போயிருக்கான்றதை செக் பண்ணுறதுக்காக தான் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் விவிபேட்டை உள்ளே வந்துட்டுனா கொண்டு வந்திருப்பாங்க. ரைட். ஸோ இவிஎம் விவிபேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 விஷயம் இருக்குது. ஒன்று பேலட்டு, ஒன்று கண்ட்ரோலு, இன்னொன்று விவிபேட். ஓகே, ஸோ பேலட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஓட் போடுற மிஷின் மொத்தம் வந்து இருக்கும். அதில் 16 பட்டன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 16 பட்டனில் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட்டலை, சூரியன், தாமரை, கை எல்லாம் இருக்கு இல்லையா, சிம்பிள் இருக்கும். நம்ம சிம்பிளை கிளிக் பண்ணி ஓட் நம்ம வந்து போட முடியும். இது ஒன்று. இன்னொன்று கண்ட்ரோல் யூனிட். இதான் உங்களுக்கு மாஸ்டர் யூனிட். இது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர், அந்த போலிங் ஆஃபீஸர் இருக்காங்களே அவங்க தான் பண்ண முடியும், எல்லாரும் இங்கே அக்சஸ் பண்ண முடியாது. ரைட். அடுத்தது விவிபேட் பொறுத்த வரைக்கும் வெரிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ முக்கியமான சில ஃபேக்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். இது பேட்டரியில் தான் ரன் ஆகுது, கரண்ட் கிடையாது. ஏன்னா இப்போ ஓட் போடும் போது சப்ளை கட்டாடா போட்டு போட முடியாது. ஸோ ரன்ஸ் பை பேட்டரி, கரண்ட் சப்ளை இல்லை. நெக்ஸ்ட்டு இன்வாலிட் ஓட் நீங்கள் வந்து பார்க்க முடியும். நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதை கிளிக் பண்ண முடியாது, ஓட் நீங்கள் வந்து போடுறீங்க. அண்ட் சேம் டைம் ஒரு நிமிஷத்துக்கு 4 ஓட்டு மட்டும் தான் நீங்கள் போட முடியும். ஓகே, இப்போ 60 மினிட்ஸ் இருந்திருக்கு, 60 செகண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 60 செகண்ட்ஸில் நீங்கள் 4 டைம் தான் போட முடியும். கல்ல ஓட்டு போட முடியாது. நம்ம வந்து பட்டன் அமுக்கிட்டே இருக்க முடியுமா, அமுக்க முடியாது. 1 மினிட்டுக்கு 4 தான். ஓகே, அடுத்தது ப்ரீ ப்ரோக்ராம் பண்ண முடியாது. இப்போ எல்லாருமே சொல்கிறது ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரீ ப்ரோக்ராம் இங்கே பண்ண முடியாது, கிளியராக இங்கே வந்து சொல்லியாச்சு. புரியுதா? நெக்ஸ்ட் அதில் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டா திரும்ப அதை இங்கே ஓட்டிங் போட முடியாது. எல்லாமே முக்கியமான ஃபேக்ட்ஸு, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். தெரிஞ்சிக்க வேண்டியது 2017 கோவாவில் முழுமையாக யூஸ் பண்ணாங்க, 2019 லோக்சபா எலெக்ஷனில் முழுமையாக யூஸ் பண்ணாங்க. அண்ட் பேட்டரியில் போய்கிட்டு இருக்கு 1 மினிட் 4 ஓட் மட்டும் தான் வந்து போடப்படுது. க்ளோஸ் பண்ணிட்டா திரும்ப நீங்கள் ஓட் போட முடியாது. ஓகே ரைட். ஸோ அடுத்தது எம்சிசி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம தெருக்களில், ஊர்களில் இந்த தலைவர்கள் ஃபோட்டோலாம் வந்து மறைப்பாங்க. இங்கே ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காகனா எலெக்ஷன் சொன்னதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயம் பெருசாக வந்து பண்ணக்கூடாது. முழுக்க முழுக்க மக்கள் நம்ம கேம்பெயின் பண்ணணும். அந்த கேம்பெயின் பண்ணும் போது எந்த ஒரு ஸ்கீம்ஸை கொண்டு வரது, கவர்மெண்ட் காசை யூஸ் பண்ண எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் பண்ணுறது தான் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். இதை ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, 1960 கேரளாவில் தான் பண்ணுங்க. பாருங்கள், இவிஎம்மும் கேரளாவில் தான் முதலாக வந்து பண்ணப்பட்டிருக்கு. ப்ளஸ் இந்த எம்சிசியும் கேரளாவில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கான பவர் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, ஃபார் எலெக்ஷன் கமிஷன் இன் ஆர்டிகல் 324 இதுக்கான விஷயம் வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. எந்த எலெக்ஷனுக்கு, பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வந்து பின்னாக பண்ணுவாங்க. அண்ட் அசம்பிளி எலெக்ஷனுக்கு, வைஸ் பிரசிடென்ட்க்கு வந்து பண்ண முடியும். ஓகே ரைட். பட் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஒரு விஷயம் நம்ம கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணப்படவில்லை. பவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க 324, பட் வெளிப்படையாக கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணலை. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன். ஓகே சரி, இது எப்போ வந்து கொண்டு வருவாங்க, எலெக்ஷன்
அனௌன்ஸ் பண்ணுறாங்கல்ல, அதில் இருந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இதில் உள்ள வந்து பின்னாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இருக்குது. இங்கே ஜான் மந்தில் எம்சிசி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 3 பேருக்குமே சேமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 3 ஸ்டேட்டுக்கும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலில் இருக்கும். இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, ஒரு புது பாலிசி போடுறது, புது ப்ராஜெக்ட் போடக்கூடாது, நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் காசை இங்கே யூஸ் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்டோட இந்த பப்ளிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, 48 ஹவர்ஸ் மீட்டிங் பண்ணக்கூடாது. அதாவது எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது 2 டேஸ்க்கு பிஃபோர் என்ன பண்ணக்கூடாது, கேம்பெயின் பண்ணக்கூடாது, நைட்டை வந்து காசு கொடுக்கறது போகிறது எல்லா விஷயங்களுமே எம்சிசிக்குள்ளே தான் உள்ளே வந்து ஆட் ஆகும். ஓகே, பாருங்கள், டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் இது 97ல் ஹரியானா கேஸ் வந்து பின்னாக போட்டிருப்பாங்க. அந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ஹர்பன் சிங் கேஸ். இந்த கேஸ் சொல்லப்பட்ட விஷயம், எலெக்ஷன் ஸ்கெடியூல் அனௌன்ஸ் பண்ணதில் இருந்து ரிசல்ட் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி ஆகணும், தெளிவாக சொல்லிட்டாங்க. பட் இங்கே முக்கியமான விஷயம், இதில் ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் இல்லை. இதை யாருன்னா வயலேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை பெருசாக வந்து கிடையாது. இப்போ இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க, எம்சிசி நாட் அண்டர் ஸ்டாச்சுட்டரி பேக்கிங். பட் இப்போ கொண்டு வந்திருக்க இந்த புது ஆக்ட் மூலியமாக சில விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, அதாவது தவறான கருத்து கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு நபரை இப்போ தப்பாக வந்து பேசுறது, தப்பாக வந்து சொல்கிற விஷயங்களுக்குன்னா இவங்க மேலே கரெக்ட் ப்ராக்டிஸ் வந்து போட முடியும். செக்ஷன் 124 ஆஃப் 1951 ஆக்ட். ஓகே, அடுத்தது ஆள் மாறாட்டம் பண்ணுறாங்க, இம்பர்சனைசேஷன் பண்ணும்போது 172 மூலிமா அவங்க என்ன பண்ண முடியும், அஃபென்ஸை உள்ளே வந்து தள்ள முடியும். இந்த ஆக்டும் செக்ஷனும் பார்த்துக்கோங்க, செக்ஷன் 172 அண்ட் 123. 172 பொறுத்த வரைக்கும் ஆள் மாறாட்டம், 123 பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சில விஷயங்கள் பரப்புறது. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், லோக்சபா எலெக்ஷன். ஸோ 2020 எலெக்ஷன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல பெருசாக எதுவும் வந்து கிடையாது. இது அப்படியே சும்மா வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம பாலிட்டி புக்கில் படிச்சிருப்போம், லோக்சபா எலெக்ஷன் 5 இயர்ஸ் டர்ம்ஸு, பார்ட் 15, 324, எமர்ஜென்சியில் 1 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், இல்லை 6 மாதம் இருக்கலாம். இது எல்லாமே ஏற்கனவே படிச்சது தான். அதை ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். ஆர்டிகல் 329B என்ன வந்து சொல்லியிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உள்ள புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, அது சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, ஜுடிஷியரியை வந்து லிமிட் பண்ணுறாங்க, எலெக்ஷன் ப்ராசஸில் உள்ளே அதிகமாக தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்போது எலெக்ஷன் கமிஷன் பவருக்கும் சுப்ரீம் கோர்ட் பவரை இங்கே லிமிட் பண்ணுறாங்க. அதுதான் ஆர்டிகல் 329B உள்ளே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ரைட். பாருங்கள், ஆஸ் பர் 329B, no election to the parliament or state legislature shall be questioned except through the election petition. அதாவது எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த எலெக்ஷனில் எப்படி கேள்வி கேட்கலாம், எப்படி கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த அப்ராப்ரியேட் ஒரு லா வந்து போட்டிருப்பாங்க. அந்த லா பேஸ் பண்ணி தான் நீ கேஸ் வந்து ஃபைல் பண்ணணும். எல்லாரும் போய் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. அப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ பார்லிமெண்ட்டோ சட்டம் போட முடியாது, கேள்வி கேட்க முடியாது, எக்ஸப்ட் பர்டிகுலர் எலெக்ஷன் பெட்டிஷன். இதுக்கான ஆர்டிகல் தான் 329B. ஓகே, இதுக்கு முன்னாடி கேஸ் வந்து இப்போ நாங்கள் இருந்திருக்கும், என்பி பொன்னுசாமி கேஸ், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் கோர்ட் cannot interfere அப்புறமா நீங்கள் தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதை தவிர்த்து என்ன விஷயங்களாக நம்ம வந்து பார்த்துலாம். RPA 1951 செக்ஷன் 80 கொடுக்கப்பட்டிருக்க விஷயம், எலெக்ஷன் பெட்டிஷனில் மட்டும் தான் நீங்கள் சைன் பண்ண முடியும். அண்ட் கன்சர்ன் ஹைகோர்ட் தான் நீங்கள் வந்து போய் போடணும். டேட்டா சுப்ரீம் கோர்ட் வந்து போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்டில் கேஸ் போடணும். அந்த கேஸ் நிற்கலை, இல்லை வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட் இங்கே வந்து போக முடியாது. அடுத்தது, யார் வேணாலும் கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். சம்மந்தப்பட்ட ஒரு கேண்டிடேட்டும் பண்ண முடியும். அந்த தொகுதியில் உள்ள எலக்டரும் வந்து இப்போ நான் பண்ண, நான் ஓட்டு போட்டிருக்கேன், நான் கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா, எஸ் ஃபைல் பண்ண முடியும். நான் நிற்கிற பண்ண முடியுமா, நானும் வந்து பண்ண முடியும். இதன் தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, அடுத்தது நாமினேஷன் இன் எலெக்ஷன். ஓகே, ஸோ நாமினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கான ஆர்டிகல் பார்த்துக்கோங்க, அமெண்ட்மெண்ட் செக்ஷன் 33 RPA 1951. இதை பேஸ் பண்ணி கேள்விகள் ரைஸ் பண்ணலாம். இந்த செக்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. செக்ஷன் 73, 123, 174 அண்ட் இப்போ 33 என்ன சொல்கிறாங்க, ஒரு ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வந்திருக்கிறாங்க. இப்போது ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது, பிஜேபி இருக்குன்னா இவங்க நிற்க போகிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம், 1 ப்ரொபோசல் மட்டும் வந்து போதும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சியோட லீடர் யாராக இருக்காங்களோ அவங்க சைன் பண்ணால் மட்டுமே போதுமானதாக வந்திருக்கும். ஏன்னா அவங்க ரெகக்னைஸ்டு பார்ட்டி, அவங்களுக்கு ஒரு தனி சிம்பிள் இருக்கும், தனி பார்ட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த சீமான் கட்சிக்கும் அந்த விடுதலை சிறுத்தைகள் சொல்லியிருப்பாங்க, 8% மேலே ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க தமிழ்நாடோட ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியில் ஒருத்தர் மட்டும் சைன் பண்ணால் போதும், எலெக்ஷன் நீங்கள் நிற்கலாம். இதுவே நீங்கள் ஒரு சுயேட்சையாக வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு 10 பேர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணி ஆகணும். இப்போ நான் வந்து நிற்கிறேன், இப்போ விக்னேஷ் நான் இருக்கேன், நான் நிற்க போகிறேன் அப்படின்னா நான் எந்த ஒரு கட்சியை நான் வந்து இல்லை, சுயேட்சையாக நிற்கும் போது எனக்கு அந்த தொகுதியில் இருந்து ஒரு 10 பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நிற்கவே நான் வந்து முடியும். ஏன்னா 10 பேர் கூட ப்ரொப்போஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் நிற்கவே முடியாது. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, ரைட். ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு நல்லா வந்து பாருங்கள்,
ரைட் டு ப்ரைவசி, அதாவது சம்மந்தப்பட்ட ஒரு நபர் நோ கன்சென்ட் டு த ஓட்டர்ஸ் irrelevant டு த candidature ஆஃப் த பப்ளிக் லைஃப் அவங்க வந்து இருக்கிறாங்க. இதை வந்து பண்ண முடியுமா? அதாவது ஒரு நம்பர் இருக்காங்க, இவங்க ஓட்டர்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை, ஓட்டர்ஸ்க்கு வந்து பார்க்கவே மாட்றாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. நாமினேஷன் பண்ணலாம். ஏன்னா அது அவங்க ப்ரைவசி, அவங்க கேரக்டர் எப்படி வேணாலும் இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், அது அவங்க இஷ்டம், அதை யாருமே கேட்க முடியாது. இதை சுப்ரீம் கோர்ட் கிளியராக இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது, அவங்கள டிஃபெக்ட் இங்கே பண்ண முடியாது. செக்ஷன் 33 and 36, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ரீபோலிங். இதுக்கான கொடுக்கப்பட்டிருக்க விஷயம் 1951 இது வந்து கொடுத்துட்டாங்க. எப்போல்லாம் வந்து பண்ணலாம்? நேச்சுரல் கெலாமிட்டி, வயலன்ஸ் வந்து பண்ண முடியும், அண்ட் ஓட்டிங் மிஷின் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை ஒரு பூத் கேப்சரிங் பண்ணுறாங்க அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இறந்து போயிட்டாங்க அந்த நபர் அப்படின்னா அப்போ ரீகேப்சன் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்ஸில் கேட்கலாம், எந்தெந்த டைமில் ரீஎலெக்ஷன் வந்து இப்போ நகை பண்ணலாம், ரீபோலிங் பண்ண முடியும்னா இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். அடுத்தது சைலன்ஸ் பீரியட். நம்ம இதே பார்த்துட்டோம் இல்லையா? எம்சிசி பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி யாருமே தொகுதியில் நீங்கள் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? கேம்பெயின் பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் தான் சைலன்ஸ் பீரியட் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான விஷயங்கள் தான் RPA 1951 கொடுக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம். ரைட்? என்னெல்லாம் வந்து பண்ணக்கூடாது? செக்ஷன் 126 டிஸ்பிளே எலெக்ஷன் டு டெலிவிஷன், அதாவது ஒரு 2 நாள் எலெக்ஷன் வந்து இருக்குப்பா, என்ன பண்ணணும்? டிவியில் போயிட்டு ஆட் போடுறது, விளம்பரம் பண்ணுறது, யூடியூப்பில் போடுறது, ஒரு சுவரடி வந்து இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. அந்த 2 நாள் எதுவுமே பண்ணக்கூடாது. மக்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வந்துருக்கணும். மக்கள் முடிவெடுத்து ஓட்டு போட போகிறாங்க. அந்த டைமில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்கள அது வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது எக்ஸிட் போல்ஸ் இங்கே மொத்தமாக வந்து பண்ணியிருப்பாங்க 126A. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா, அந்த எலெக்ஷன் போலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸிட் போல் ரிலீஸ் பண்ணி ஆகணும். போலிங் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸிட் போர்டு உள்ளே கொண்டு வந்தால் அது இங்கே பாதிப்பு. என்ன பண்ணுவாங்க? உங்கள் மேலே கேஸ் இங்கே ஃபைல் பண்ண முடியும். ஏன்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் போல் கொடுத்துரும் அப்படின்னா அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. கிளியர்? அப்போ இந்த சைலன்ஸ் பீரியடில் எக்ஸிட் போல்ஸோ ஒப்பீனியன் போல்ஸோ ஆட் பண்ணுறதோ பண்ணக்கூடாது. செக்ஷன் 126, 126A, 126(1)B. ஓகே, ரைட். அடுத்தது ஒன் கேண்டிடேட் மல்டிபிள் கான்ஸ்டிடுவன்சி. தெளிவாக இதை வந்து பார்த்துக்குவாங்க. ஒரு தொகுதிக்கு ஒரு நபர் தான் இருக்க முடியும். ஓகே, ரைட். ஏன் அப்படின்னா நல்லா பாருங்கள், செக்ஷன் 33(51) ஆக்ட் மூலிமா கேண்டிடேட் கண்டென்ட்ஸ் ஃப்ரம் த 2 ஸ்டேட், அதாவது 96 முன்னாடி வரைக்கும் எத்தனை சீட்லாம் வந்து நிற்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்துருப்போம், ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் வயநாட்டில் இருந்திருப்பார், அந்த ரேபரேலி 2 நின்றுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, 96 முன்னாடி வரைக்கும் மல்டிபிள் கான்ஸ்டிடுவன்சி எங்கே வேணாலும் நினைக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் 6க்கு அப்புறம் 96க்கு அப்புறம் ஒரு நபர் 2 சீட்டில் மட்டும்தான் அவங்க வந்து நிற்கணும். இதனால் 2 சீட்டில் மட்டும் அவங்க நின்று இருந்தாலும் எதனா ஒரு சீட்டில் மட்டும்தான் அவங்க கண்டினியூ பண்ண முடியும். அதுக்கான விஷயத்தை வந்து பார்த்துடலாமா? எல்லாம் வந்து பாருங்கள். இப்போது ஒரு நபர் இருக்காங்க, 2 ஹவுஸ்லுமே அவங்க எலெக்ட் ஆகிடுறாங்க. ஓகேவா? 2 ஹவுஸ் அப்படின்னா லோக்சபாலையும் எலெக்ட் ஆகுறாங்க, ராஜ்யசபாலையும் எலெக்ட் ஆகுறாங்க. இன்கேஸ் ரெண்டுமே சேம் டைம் எலெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா 10 நாளுக்குள்ளே அவங்க சொல்லிடணும் எதில் இருக்க போகிறோம் அப்படின்னு. இன்கேஸ் சொல்லலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ராஜ்யசபா சீட் இங்கே காலி ஆகிடும். இது பேர் உங்களுக்கு டபுள் மெம்பர்ஷிப் அப்புறம் மாதிரி வந்து வரும். ஸோ லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுமே எம்பியாக எலெக்ட் ஆகுறாங்கன்னா 10 நாள் தான் டைம். அது சொல்லலைன்னா ராஜ்யசபா ஆட்டோமேட்டிக்காக காலி ஆகிடும். அடுத்தது இப்போ சம்மந்தப்பட்ட நபர் லோக்சபாவில் ஆல்ரெடி எம்பியாக இருக்கிறாங்க, சிட்டிங் எம்பியாக இருக்கிறாங்க. இவங்க ராஜ்யசபாவில் இப்போ போட்டு ஜெயிக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன ஆகிடும், இவங்க அனௌன்ஸ் பண்ணணும் எது வரப்போகிறோம் அப்படின்னு. அப்படி சொல்லலை அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் ஹவுஸ் காலி ஆகிடும். புரியுதா? இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே புதுசாக எலெக்ட் ஆகுறாங்க. புதுசாக எலெக்ட் ஆகும் போது 10 நாள் டைம் கொடுக்கப்படுது. டைம்குள்ளே சொல்லனா ராஜ்யசபா காலி ஆகிடும். இன்கேஸ் அவங்க லோக்சபாவில் ஆல்ரெடி எம்பியாக இருக்கிறாங்க, ஒரு சிட்டிங் எம்பியாக இருக்கிறாங்க, இருந்துக்கிட்டே ராஜ்யசபாவில் வின் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட் ஹவுஸ் இங்கே வந்து காலி ஆகிடும். இதே மாதிரி வந்திருக்கு. இப்போ ராஜ்யசபாவில் எம்பியாக இருக்கிறாங்க, இருந்துக்கிட்டு லோக்சபா எலெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ராஜ்யசபா காலி ஆகிடும். அட் எனி கேஸ் அந்த ஃபஸ்ட் ஹவுஸ் இருக்காங்களே அது அங்கே காலியாக போகுது. ஓகே, அடுத்தது லோக்சபாலேயே 2 சீட் அவங்க வந்து வின் பண்ணுறாங்க. லோக்சபாவில் 2 சீட் வின் பண்ணுறாங்கன்னா ஒரு சீட் தான் அவங்க முடிவு பண்ண முடியும். அதை அவங்க முடிவு பண்ணனா இந்த 2 சீட்டுமே காலி ஆகிடும். இப்போ ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் வயநாடு ரேபரேலி வந்து இருந்தாங்க. இப்போ என்ன பண்ண, வயநாடை வந்து கேன்சல் பண்ணியாச்சு. இன்கேஸ் அந்த ரெண்டுமே அவங்க வந்து ஓகே சொல்லலை அப்படின்னா ரெண்டுமே அங்கே வந்து காலி ஆகிடும். ஓகே, அடுத்தது அவங்க எம்பியாகவும் இருக்கிறாங்க, எம்எல்ஏவும் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை 14 டேஸ்க்குள்ளே அவங்க அனௌன்ஸ் பண்ணி ஆகணும். இன்கேஸ் அப்படி சொல்லாத பட்சத்தில் எம்பி சீட் காலி ஆகிடும். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வேக்கன்டி ஆஃப் டபுள் மெம்பர்ஷிப்பில் நிச்சயமாக கேள்வி ரைஸ் பண்ணலாம். தெளிவாக பார்த்துக்கோங்க. ரிப்பீட் பண்ணுறேன், லோக்சபா ராஜ்யசபா ஒன்றா எலெக்ட் ஆகுறாங்க, 10 டேஸ் டைம் கொடுப்பாங்க. அது ஒத்து வரலனா ராஜ்யசபா காலி ஆகிடும். சிட்டிங் எம்பியாக இருந்து இன்னொரு ஹவுஸ் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ் காலி ஆகிடும். ஒரே ஹவுஸில் 2 சீட் வருது அப்படின்னா ரெண்டுமே காலி ஆகிடும். இன்கேஸ் சொல்லலை அப்படின்னா எம்பி எம்எல்ஏ அவங்க 2 வீக்ஸ் டைம் கொடுப்பாங்க, சொல்ல அப்படின்னா எம்பி சீட் காலி ஆகிடும். ஓகே, முடிஞ்சுதா?
அடுத்தது ஹோம் ஓட்டிங். ஸோ இதுவும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வீட்டிலேருந்தே ஓட்டு வந்து போடுற மாதிரி யாருக்காக வந்து பண்ண முடியும்? பிடபிள்யூடி 40% டிசபிலிட்டிக்காகவும் 85க்கு மேலே இருந்தால் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் போஸ்டல் பேலட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் ஒரு சில விஷயங்கள் ஃபார்ம் எம் இங்கே மொத்தமாக வந்து காலி பண்ணியாச்சு. இது யாருக்காகனா காஷ்மீருக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. அது மொத்தமாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸ்வீப் சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன் எதுக்காக எப்படி சொல்லுமோ ஒரு அவேர்னஸ் வந்து கொண்டு வராங்க. யாரெல்லாம் வந்து ஓட்டு போடலாம், எப்படி ஓட்டு போடணும், 100% ஓட்டு எல்லாம் வந்து போடணும், இந்த விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு அவேர்னஸை உள்ளே வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே ரைட். இந்த இடத்துல போஸ்டல் பேலட் எல்லாமே தெரியும். அதாவது ஸ்பெஷல் ஓட்டர்ஸு, சர்வீஸ் ஓட்டர்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா அந்த போஸ்ட் மூலியமாக ஓட்டு வந்து கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டியூட்டிக்கு வந்து போயிருக்காங்க, எலெக்ஷன் டியூட்டி போயிருக்காங்கன்னா அவங்க ஓட்டு போட முடியாது. போஸ்ட் மூலியமாக ஓட்டு அங்கே வந்து பின்னாக பண்ணிக்கலாம். சர்வீஸ் ஓட்டர்ஸ் யாரெல்லாம் வந்து பண்ண முடியும்? ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இந்தியாவுக்கு வெளியே இருக்கவங்க வந்து போட முடியும். போலீஸ் ஃபோர்ஸ் வெளியே இருக்காங்க பட் வெளியே சர்வ் பண்ணிருக்காங்க, அவங்க வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்மி ஆக்ட் மூலிமா மெம்பர்ஸ் வந்து இப்போ பண்ணிக்க முடியும். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு 17C எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லப்பட்டிருக்க விஷயம் ஷுட் நாட் பர்மிட் 17C வித் எனி பார்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 17Cயை பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட நபர் இருக்காங்களா எல்லாமே வந்தாலும் இருக்கும். இந்த டேட்டாக்கள் நாங்கள் வெளியே வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்க சொல்லியாச்சு. அதாவது போலிங் அஃபிஷியல்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும், இலக்கு வந்து கொடுக்க முடியாது. இது எல்லாமே 61 ஆக்ட் கீழே வந்து கொடுக்கப்படுது. அவங்களுக்கு யாரெல்லாம் வந்து ஓட்டராக இருக்காங்க, யார் வந்து ஓட்டு போட முடியும், என்ன விஷயம் வந்து இருக்குது, யாருக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்குது, எல்லா விஷயங்களுமே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். யார் போடலாம் போடலான்ற விஷயம் இதை வெளியே கொடுக்க மாட்டேன்றது தான் இந்த 17C அப்படின்ற ஒரு டேட்டா. ஓகே, ஸோ போஸ்டடாக வெளியே வந்து கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ பிரெயில் சைனேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழ்லையும் இங்கிலீஷும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ பிளைண்டாக இருக்கிறவங்களுக்கு விஷுவலி இம்பார்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு தான் இந்த விஷயம். இதுக்காக ரூல் 49Nல கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ ஃப்ரம் ஹியர் நம்ம என்ன பண்ணிட்டோம், டாபிக் 1 முழுமையாக நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. பார்த்துலாமா? ஓகே, ஸோ இந்த இடத்துல இது ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். சைமல்டேனியஸ் எலெக்ஷனை ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருந்து இது ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் இது ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மொத்தம் உங்களுக்கு 7 டாபிக் வந்து இருக்குது. இந்த 7 டாப்பிக்காக பார்த்துடலாமா? ஓகே, 8 டாபிக் கிட்ட வந்திருக்கு. 8 டாபிக்ஸும் முடிஞ்சால் 6 to 7 இல்லைனா ஒரு 5 to 6க்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், பாலிட்டியை முழுமையாக கவர் பண்ணிடலாம். வீடியோ லென்த்தாக இருந்தால் ஓகேவான்னு சொல்லுங்கள், நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணலாம், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான். சப்போர்ட் பண்ணலன்னா எனக்கு கொஞ்சம் டிமோட்டிவேட் வந்து நான் மட்டும் அப்படியே வந்து போயிடுவேன். அண்ட் இதுக்கு அது பேஸ் பண்ணி குவிஸ் நம்ம டெலகிராமில் கனெக்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கிராஷ் கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.